கூட்டத்தை இந்த கூட்டத்தொடரில் பாஜக அரசு அறிமுகப்படுத்தும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. நடந்து முடிந்த 2 வார கால கூட்டத்தொடரில் அது அறிமுகப்படுத்தப்படவில்லை. வரும் வாரம் அதை அறிமுகப்படுத்தவோ அல்லது சிறப்பு கூட்டம் இதற்காக நடத்தவோ வாய்ப்பு இருக்கிறது என்கிற கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கலந்தாய்வு கூட்டம் நடத்த முன்வந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. நாளை மாலை 3 மணி அளவில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் பங்கேற்க உள்ளோம். கட்சி வரம்புகளை தாண்டி அனைத்து தரப்பினரும் அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய காலகட்டம் இது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே ஒன்றுபட்டு நின்றதன் விளைவாக அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. மீண்டும் அதனை முறியடிக்க வேண்டிய தேவை உள்ளது. ஆகவே நாளை நடைபெறவுள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சார்ந்த மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் யாவரும் இதில் பங்கேற்பார்கள் என்று நம்புகிறேன். பங்கேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறேன். 2 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் காய்ந்திருக்கு, தண்ணீர் இல்லாமல் இழப்பீடு தரணும்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் காய்ந்திருக்கு, தண்ணீர் இல்லாமல். இது நியாயமான கோரிக்கை. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர் இதனை பரிசீலிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். போராடும் விவசாயிகளின், பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளின் குரலைத்தான் அனைத்து கட்சியினரும் எதிரொலிக்கும் நிலை உள்ளது. எனவே தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிதிநிலைக்கு ஏற்ப திட்டங்களை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி வராங்க. அதை பற்றி நிதிநிலைக்கு ஏற்ப தற்போது நிதிநிலைக்கு ஏற்ப பல திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வராங்க. அது குறித்து உங்களோட கருத்து? கடுமையான நிதி நெருக்கடி உள்ளது என்பதை நாம் அறிவோம். இந்திய ஒன்றிய அரசும் வஞ்சகம் செய்து வருகிறது. இந்த நிலையில் எந்த ஒரு திட்டத்தையும் நிறுத்தாமல் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களாக இருந்தாலும், அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களாக இருந்தாலும், அந்த திட்டங்களை அப்படியே நடைமுறைப்படுத்த இந்த அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. அந்த வகையிலே இந்த முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது. எது பேர் மாற்றி தான் சொல்றாங்க. திமுக, அதிமுக ஆட்சியிலும் கொண்டு வந்த திட்டம் பேர் மட்டும் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. புதிய திட்டங்களை வருங்காலங்களில் கொண்டு வருவார்கள். ஆட்சிக்கு 2 மாதங்கள் தான் ஆகின்றன. பொருளாதார நெருக்கடியும் ஒருபுறம் இருக்கிறது. ஆகவே இந்த நெருக்கடி நிலைமையை சமாளிக்க வேண்டிய பொறுப்பும் அந்த சவாலும் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. இத்தகைய சூழலில் கடந்த கால திட்டங்கள் எதையுமே நிறுத்தாமல் பெயர் மாற்றம் செய்வது என்பது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் அந்த திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது என்பதே பாராட்டுதலுக்குரியதாக நான் பார்க்கிறேன்.